ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவோட நிலைமையை பார்த்து பொறுக்க முடியாம நம்ம யாங்டோ அவனோட சண்டை போட்டிருந்திருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்த்துடலாம். நீங்க இப்பதான் இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மேல இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட்கான கார்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். இப்ப யாங்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அதே சீனை தான் காட்டுறாங்க. ஹீரோ கீழே விழுந்து கிடப்பான். யாங்டு ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன சாகணுமாடா, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு கோவமா கேட்பான். அதுக்கு ஹீரோ என்னால இதுக்கு மேல முடியல அப்படின்னு சொல்லுவான். உடனே யாங்டு ஹீரோவை கீழே விட்டுட்டு அங்கிருந்து போயிடுவான். நம்ம ஹீரோ ரோடு ஓரத்திலேயே அப்படியே கிடப்பான். அடுத்து இப்ப ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணனும் அவனோட அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அடிபட்டு போய் வருவான். இதை பார்த்து அவனோட அண்ணன் ரொம்ப கவலைப்படுவாரு. ஆனா அவனோட அப்பா இதெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு தான் நல்லா இருக்கும், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா எதையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ ரூமுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க அவனோட அண்ணன் ரூமுக்கு வருவாரு. இப்ப ஹீரோவை ஹாஸ்பிட்டல் போலாம் வான்னு கூப்பிடுவாரு. ஆனா ஹீரோ அவரை வெளியே போக சொல்லுவான். உடனே அவரு நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு டீலிங் இருக்கு, அப்படின்னா நீ என் பேச்சை கேட்டுதான் ஆகணும், நீ இப்படி பண்றதால மட்டும் இந்த குடும்பத்துல எதுவும் மாறிட போறதில்ல, அது உனக்கும் தெரியும் அப்படின்னு வருத்தத்துல சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நான் எப்ப அமெரிக்கா போலாம், இங்க செத்துட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவான். அவனோட அண்ணனும் அதை வருத்தமா பாப்பாரு. அதோட இந்த சீனும் முடியுது. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோட அண்ணன் ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வந்துடுவாரு. அப்ப யாங்டோ அங்க பாப்பாரு. யாங்டோக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்ததும் நீ தான் டேன் கூட சண்டை போட்டியா அப்படின்னு கேட்பாரு. உடனே யாங்டோ நான் சண்டை போடல, அவனை அடிச்சேன், அது அவனுக்கு தேவைதான், வேணும்னா என் மேல கேஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோவோட அண்ணன் எதுக்காக என் தம்பியை அடிச்ச அப்படின்னு கேட்பாரு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் அண்ணனுங்க இருக்க பசங்களை அடிக்க மாட்டேன், அவனுக்கு அண்ணன் இருக்காருன்னு நான் மறந்துட்டேன், அதோட அவனும் யாரும் இல்லாத மாதிரி தான் ரோட்ல சுத்திட்டு இருந்தான் அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி பேசுவான். அதுக்கு ஹீரோட அண்ணனும் அவனுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட இல்ல போல அப்படின்னு யாங்டோவை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோவோட அப்பா கூட தான் பேசிட்டு இருப்பா. அவர் தான் வர சொல்லியிருப்பாரு போல. அதோட ஹீரோயின் இன்னுமே அவரை பார்த்து ரொம்ப பயத்துல தான் இருப்பா. இப்ப அவர் ஹீரோனை பார்க்க வந்தானா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் ஆமா, நான் எதுவும் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லுவா. உடனே ஹீரோட அப்பா இதனாலதான் நான் சொன்ன இடத்துக்கு போக சொன்னேன், ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்ட, ஆனா பரவாயில்ல, உனக்கு எதார்த்தம் புரிஞ்சு போச்சு, நீ என் பையனை விட்டு போயிட்டேன்னு சும்மா இருந்தேன், ஆனா அவன் உன்னை பார்க்க வந்ததை என் முன்னாடியே சொல்ற அப்படின்னு திட்டுவாரு. அதுக்கு ஹீரோயின் ஹீரோ ஒரு நல்லவன், அதனாலதான் அவனை எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டதும் ஹீரோவோட அப்பா நீ என்ன சுயநினைவை இழந்துட்டு பேசுறியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் எனக்கு அவனை பிடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோட அப்பா நீ என் பணத்தை வாங்கியிருக்க, அதுக்கப்புறம் என் பையனை பார்த்தா தப்புதான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோயின் அது நீங்களா என்னை கேட்காம கொடுத்தது, அதை நான் சீக்கிரம் திருப்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவா. உடனே அவரு அப்ப என் கடன் அடைச்சிட்டு திருப்ப என் பையன் கூட சுத்த போறியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு, இப்பவும் பிடிச்சுதான் இருக்கு, நீங்க என்ன எவ்வளவு பயமுறுத்தி கேட்டாலும் அதுதான் உண்மை, ஆனா நீங்க அவனை நான் பார்க்க கூடாதுன்னு சொன்னதால நான் பார்க்க போறதில்ல, அதனால தயவு செஞ்சு என்ன இனிமே கூப்பிடாதீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து வந்ததும் எப்பவும் போல இந்த ட்ரீம் கேச்சர் இருக்க கடைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருப்பா. அப்ப அதே வழியில தான் ஹீரோவும் வருவான். அதோட இப்ப 2 பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பாப்பாங்க. ஆனாலும் கூட கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனா ஹீரோவால இதுக்கு மேல ஹீரோயினை அவாய்ட் பண்ண முடியாது. அதனால ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவ போற பஸ்ல வந்து உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினை ஃபாலோ பண்ணியே போவான். ஆனா ஹீரோயின் ஹீரோவை கண்டுக்காம அவ வழியில தான் போய்கிட்டு இருப்பா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்குள்ள போனதும் கதவை சாத்திப்பா. ஹீரோ தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினாலையும் இதுக்கு மேல அவனை கண்டுக்காம இருக்க முடியாது. அதனால வீட்டை விட்டு வெளியே வருவா. ஆனா ஹீரோ அங்க இருக்க மாட்டான். நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே தேடுவா. ஆனா அவன் எங்கேயுமே இருக்க மாட்டான். அவன் போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு சோகமா திருப்ப வருவா. ஆனா ஹீரோ இப்போ ஆப்போசிட்ல தான் நின்றுட்டு இருப்பான். அதோட என்ன எதுக்காக தேடின அப்படின்னு கேட்பான். ஆனா ஹீரோயின் என்கிட்ட பேசாத, என்கிட்ட வராத அப்படின்னு திரும்பி நின்னுக்குவா. உடனே ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்குவான். அதோட என்னால உன்னை இனிமே விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுவா. அடுத்து ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவோட அப்பா அவனோட அம்மாவை பார்த்து உன் பையனும் ஒன்ன மாதிரி தான், உன் புத்தி எங்க போகும் அப்படின்னு கேவலமா பேசிடுவாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரோட கதையும் இப்பதான் சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா இவங்க கம்பெனில ரிசப்ஷனிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க போல. அப்பதான் இவங்களும் ஹீரோட அப்பாவும் அஃபேர்ல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பிறந்ததும் தான் இவங்க இந்த வீட்டுக்கு வந்து ஒரு இல்லீகல் வைஃபாவே இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவோட அப்பா ரொம்பவே இவங்களை இப்ப தரக்குறைவா பேசிடுறாரு. அவங்கள அவர் சூஸ் பண்ணின மாதிரி அவரோட பையன் சீப்பா யாரையும் சூஸ் பண்ணி தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் தடுக்கிறதா சொல்றாரு. இதனால ஹீரோவோட அம்மா ரொம்பவே ஹர்ட் ஆகிடுவாங்க. அவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா அழுதுகிட்டே அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வைப்பாங்க. பார்த்தா அவங்க ஏதோ முடிவு பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோட அண்ணனையும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. அவர் அவங்கள பார்த்து ஒருவேளை நான் என் தம்பி பண்ற மாதிரி எல்லாம் பண்ணினா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோன்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க அது உங்களால முடியாது, நீங்க இந்த உலகத்துல பெரிய பொசிஷனுக்கு கனவு காண்றீங்க,
ஆனா உங்க தம்பியோட உலகமே அந்த பொண்ணு தான். ஆனா நான் உங்க வழியில வரமாட்டேன், ஓரமா நின்னு உங்களுக்காக சந்தோஷப்படுவேன், நீங்க ஆசைப்படுற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு அவரு நான் கிட்ட போயிட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அதோட அந்த நைட்டும் முடியுது. அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ இப்ப வேலை செய்யற கடையில இருப்பா. அப்ப ஹீரோவோட அண்ணங்க வந்திருப்பாரு. ஹீரோயின் அவரை எதிர்பார்க்காததால ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட அண்ணன் ஹீரோனை பார்க்க வந்தானா, பார்க்க போறதா சொன்னா, அவன் இப்படி இருக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம் தானு உனக்கு தெரியுமா, நீ ஸ்கூலுக்கு போறது இல்லையா, அவனை நீ மிஸ் பண்ணலையா, அவன் வேணான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாரு. ஆனா ஹீரோயின் எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம உட்காந்துருப்பா. இதை பார்த்ததும் நீ ஏதாவது பதில் சொன்னாதான் உன்னை ஏன் பார்க்க வந்தேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் நான் அவனை மறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், மறந்துடுவேன், நீங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்பா. அதுக்கு அவரு நீ எப்போ உன் பழைய வாழ்க்கைக்கு போகலான்னு முடிவு பண்ணி சொல்லு, ஏன்னா உன்னோட இந்த நிலைமைக்கு எங்களோட அப்பா தான் காரணம், அதை சரி பண்ணதான் நான் வந்திருக்கேன், அதுதான் சரியும் கூட அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோயின் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அதனால அவரு உனக்கு ஃபியூச்சரை பத்தி முடிவு எடுக்க முடியலன்னா நாளைக்கு மட்டும் பத்தி முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அதோட ஹீரோவை பார்க்க உனக்கு ஒரு சாக்கு வேணும்னா நீ ஏன் ஃபைனல் எக்ஸாம் எழுதுறத பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு கேட்பாரு. அதை பத்தி ஹீரோயின் யோசிக்கிறதோடய அந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் சோகமா ஒயின் ரூம்ல உட்காந்துருப்பான். அப்ப அவனோட அண்ணன் அங்க வருவாரு. இப்ப அவரு ஹீரோவை பார்த்து நான் சொல்றதெல்லாம் கேட்கறேன்னு நீ சொல்லியிருக்க, அதுல முதல் விஷயம் நீ போய் உன் ஃபைனல் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு சின்ன லெட்டர் எடுத்து கொடுத்து இதை ஹீரோயின் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிருக்கா, அது என்னோட ஒயின் அவளுக்கு தெரியும், அங்க வச்சுட்டு போயிருக்கானா என் மூலியமா இந்த லெட்டர் உன்கிட்ட வந்து சேரணும்னு தான் வச்சுட்டு போயிருக்கணும், இதை கொஞ்ச நாள் முன்னாடியே நான் பார்த்தேன், ஆனா இதை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எந்த காரணமும் தெரியல, ஆனா இப்ப இந்த லெட்டர் உன்னை உயிரோட வச்சிருக்குமோன்னு எனக்கு தோணுது, அதனால கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாரு. அடுத்து ஹீரோ அந்த லெட்டரை தனியா உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். அதே டைம்ல பேரலா நம்ம ஹீரோயின் அதை எழுதிக்கிட்டு இருந்ததை நமக்கு காட்டுறாங்க. அதுல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா சாரி வெயிட் பண்றதா சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு ஓடி போனதுக்கு, என் வாழ்க்கையிலேயே எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் நீதான், ஆனா நான் உன் வாழ்க்கையில இருந்து மறைய போறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு எழுதியிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட யூனிஃபார்மை போட்டு ரெடி ஆகியிருப்பா. இப்ப ஹீரோ ஸ்கூல் பெஞ்ச்ல உட்காந்துருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காருவா. ஹீரோவால இதை நம்பவே முடியாது. உடனே ஹீரோயின் நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், உன் முகத்துக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ நீ தான் என்ன விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் நான் இப்ப திருப்ப வந்துட்டேன், இப்போதைக்கு இந்த எக்ஸாமுக்காக வந்திருக்கேன், அடுத்து வேற சாக்கு சொல்லி வருவேன், ஆனா திருப்பி ஓடி போக மாட்டேன், இங்கதான் இருக்க போறேன் உன் கூடவே அப்படின்னு சொல்லுவா. உடனே ஹீரோ எமோஷனல் ஆகிடுவான். அதோட ஹீரோயினை ஹக் பண்ணிக்குவான். அடுத்து ஹீரோயின் ஸ்கூலுக்கு திருப்ப வந்துட்டதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இதை யாங்டுவும் கேட்பான். அதோட ஹீரோயினும் இப்ப ஆப்போசிட்ல தான் வந்துட்டு இருப்பா. ஹீரோயின் யாங்டுவை பார்த்ததும் பேச வருவா. ஆனா யாங்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சான் போனான்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பாக்குறா. அதோட அவங்களும் திருப்ப வந்ததால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த அன்னைக்கான எக்ஸாமும் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரேடியோ ரூம்ல உட்காந்து ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப யாங்டு அவளை வெளியே போலாமான்னு கூட்டிக்கிட்டு போவான். நம்ம ஹீரோயின் யாங்டு பண்ணின ஹெல்ப்காக அவன் கூட நூடுல்ஸ் சாப்பிட்றதா ஒரு டைம் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. அதுக்காக தான் இப்ப போலான்னு யாங்டு கூட்டிக்கிட்டு போறான். இப்ப அவங்க 2 பேரும் யாங்டு வழக்கமா போற அவனோட அம்மா கடைசியை வெயிட் பண்ணினா அதே ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. யாங்டு இதுக்கு மேல ஹீரோயினை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்திருப்பான். ஏன்னா ஏற்கனவே அவங்க இங்க வந்தப்ப கூட உன் கடன் முடியக்கூடாது, அதனால நான் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன்னு ரைஸ் வாங்கி சாப்பிட்டு இருந்திருப்பான். இப்ப அதை முடிச்சுக்கலான்னு தான் நூடுல்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்றான். அதோட ஹீரோயினை பார்த்து நீ இனிமே எனக்கு மத்த எல்லாரையும் மாதிரி கூட படிக்கிற ஒரு பொண்ணு, அவ்வளவுதான், என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ், அவ்வளவுதான், இனிமே நீ என்ன பார்த்தா பேச வேணாம், நானும் பழசெல்லாம் நினைச்சு பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். ஹீரோயினும் அவன் பின்னாடியே போய் அவனையே பார்த்துக்கிட்டு நிப்பா. அதோட இந்த சீனும் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யாங்கோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோல தான் அன்னைக்கு நைட் தங்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்ப ஹீரோவுக்கு அவனோட அம்மா கிட்ட இருந்து கால் வரும். நீ வீட்டுக்கு எப்ப வருவான்னு கேக்குறாங்க. அதோட நீ திருப்பி வரும்போது நான் வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஏன்னு கேட்பான். ஆனா அவங்க ஒன்னும் இல்ல, எக்ஸாம் நல்லபடியா எழுது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாங்க. பார்த்தா அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட அடுத்து ஹீரோட அப்பா கிட்ட போய் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு காலையிலேயே குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. ஆனா அவங்க நான் சீரியஸா சொல்றேன், உங்க லீகல் ஒய்ஃப்க்கு துரோகம் பண்ணினதுக்கு நான் நல்ல தண்டனை அனுபவிச்சுட்டேன், இனிமே நான் வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால இங்க இருந்து போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு எனக்கு புரியுது, நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன்னு, ஆனா டேன் இங்க இருக்கும்போது நீ எப்படி பிரேக்கப் பண்ணிட்டு போவ அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவன் இங்கேயே உங்க பையனா ஜேக்கப் குரூப்போட வாரிசாவே இருக்கட்டும், ஆனா ஒருவேளை அவனுக்கு அதுல விருப்பம் இல்ல, என் கூட வரணும்னு நினைச்சானா என்னால அவனை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோவமான ஹீரோட அப்பா உனக்கு அந்த ரைட்ஸை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க எனக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல, அதோட நான் லீகல் ஒய்ஃப் இல்லைங்கிறதால எந்த பேப்பர் ஒர்க்கும் இருக்காது, நான் எந்த பணத்தையும் மறைச்சு வச்சிருக்கல, அதனால நான் இங்க இருந்து வெளியே போனதும் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட நம்ம உறவு லீகல் இல்லைன்னா கூட நான் உங்களை உண்மையா லவ் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட போறதுக்கு முன்னாடி அவங்க ஹீரோட அப்பாவை பார்த்து நான் இன்னைக்குதான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ கூட இல்லைங்கிறதையே கவனிச்சேன்,
நான் போறத டேன் கிட்ட சொல்லிக்கிறேன், அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஸ்பையும் அங்கதான் இருக்காரு. இவங்களை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக சொல்லி ஹீரோட அப்பா சொல்றாரு. அதுக்கு ஹீரோட அம்மா, நான் இங்க இருந்து வெளியே போகணும்னு தானே சொன்னேன், ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவரு, நீ உன் விருப்பத்துக்கு வேணா இங்க வந்திருக்கலாம், ஆனா இங்க இருந்து உன் விருப்பத்துக்கு போக முடியாது. நீ இப்ப அமெரிக்காக்கு போ, கொஞ்ச நாள் அங்க இரு, அதோட உன் பையனுக்கு கால் பண்ணாத, அவனால அவனையே பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவங்க, நான் விருப்பப்படுறப்போ பிரேக்கப் கூட பண்ண முடியாதா, அமெரிக்கா போனா எனக்கு இங்கிலீஷ் கூட தெரியாதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வேற வழி இல்லாம அந்த ஸ்பை கூட கிளம்புறாங்க. ஆனா கார்ல ஏறதுக்கு முன்னாடியே அங்க வந்த டாக்ஸில ஏறி எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே அவன் ஸ்கூல் கிட்ட தான் நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவுக்கு கால் போகவே போகாது. அதோட அவங்க அந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு பயந்துகிட்டு உள்ளேயும் போக முடியாம நிப்பாங்க. அப்ப யாங்டோ அங்க வருவான். எப்படி யாங்டோட அம்மா நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டாங்களோ அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோட அம்மா யாங்டோ கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. உடனே யாங்டோ, அவங்கள என் கார்ல உட்காருங்க, என்ன நடந்தாலும் வெளியே வராதீங்க, நான் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஹீரோவை தேடி ஓடுறான். அதோட ஹீரோவை பார்த்து விஷயத்த சொல்லி கூட்டிக்கிட்டு வந்து அவனோட கார்லயே இப்ப ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் அனுப்பிடுறான். அவங்க கிளம்பின பிறகு அந்த ஸ்பையும் பாடி கார்ட்ஸும் ஹீரோட அம்மா இங்கதான் வந்திருக்கணும்னு அவங்கள தேடிட்டு வருவாங்க. இப்ப நம்ம யாங்டூக்கு அவனோட அம்மா ஞாபகம் வந்துடும். அதனால அவன் எப்பவும் போல அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சோகமா உட்காந்துருப்பான். அடுத்து அங்க இருந்து போன நம்ம ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அவங்க, உன் அப்பாவை பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ, அதுக்காக ஏன் உங்களை பாடி கார்ட்ஸ் வச்சு துரத்துறாரு அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் தான் அவங்க நடந்ததை சொல்லுவாங்க. அதோட அவனோட அம்மாக்கு போகிறதுக்கு எந்த இடமும் இல்லைங்கிறதால அவங்களை இப்போதைக்கு யாங்கோட ஹோட்டல்ல தங்க சொல்லி அனுப்பிடுவான். அடுத்து அவனோட அப்பாவை தான் பார்க்க போவான். இப்ப ரொம்ப கோவமா அவரை பார்த்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க உங்களோட வைஃப், உங்க பொறுப்பு தானே, ஆனா நீங்க அவங்கள பாத்துக்க தவறிட்டீங்க, என் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க, நானும் அதனால வெளியே போறேன், இனிமே அவங்க ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இதெல்லாம் தெரிஞ்சதும், இதான் சாக்குன்னு இந்த செகண்ட் வைஃப் இங்க வந்து, எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் தான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஹீரோட அம்மா மட்டும்தான் பிரச்சனைங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் காட்டியிருக்காங்க. வேற எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஆனா இவரை அவங்கள கண்டுக்கவே இல்ல. அதோட அவங்கள பார்த்து, அவங்கள எல்லாம் எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் வந்துருவாங்க, நீ ஹீரோவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அவனுக்கு அண்ணனுக்கு எப்படி பண்ணமோ அந்த அளவுக்கு கிராண்டா ரெடி பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, அவன் லீகல் பையன் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் கூட இது தேவையா அப்படின்னு கேக்குறாங்க. அதனாலதான் இதை கிராண்டா பண்ண சொல்றேன், 2 பேரையும் நான் சமமா தான் நடத்துறேன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட அண்ணனை பார்க்க ஆபீஸ்க்கு வந்திருப்பான். அப்ப அவரு ஹீரோவோட அம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டதுக்கு வருத்தப்படுவாரு. அதோட அவருக்கு சொந்தமான ஒரு வில்லா இருக்கு, அதுல வேணும்னா அவங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட அப்பா அவன் 18வது பர்த்டேக்கு இன்னைக்கு நைட்டு ஜியூஸ் ஹோட்டல்ல பார்ட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஏதாவது பிளான் போட்டுதான் இதை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதோட அங்க நிறைய மீடியாவும் ரிப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க. அவர் உன்னை திருப்ப கைக்குள்ள வச்சுக்க என்ன வேணா பண்ணுவாரு, அதனால என்ன பண்ண போறேன்னு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அந்த பார்ட்டியில கலந்துக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுவான். அவன் வெளியே போகும்போது அவனோட அண்ணன் அவனுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாரு. அதை ஹீரோ ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் பார்ப்பான். அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பர்த்டே பார்ட்டிக்கான இன்விடேஷன் வந்திருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ இன்னும் இந்த ஊருக்கு திருப்ப வரல, இப்ப அவளோட வீட்டுல தான் இருக்கா. அப்ப 2 பாடி கார்ட்ஸ் அங்க வந்திருப்பாங்க. மறுபடியும் ஹீரோவோட அப்பா தான் ஏதாவது பண்றாரான்னு பார்த்தா இது ஹீரோயின்காக அனுப்பின பாடி கார்ட்ஸ் போல. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட பர்த்டே பார்ட்டிக்காக ரெடி ஆகியிருப்பான். அதோட ஹீரோயினும் இப்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வருவா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹீரோவோட பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறாங்க. இவங்க கார்ல இருந்து இறங்குனதும் அங்க இருக்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் உங்களை போட்டோவா எடுக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்து, இது கஷ்டமா தான் இருக்க போகுது, ஆனா என் கூட தைரியமா வரியா அப்படின்னு கேட்பான். ஹீரோயினும் சரின்னு சொல்லி கையை பிடிப்பா. அதோட இந்த எபிசோடும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.